கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எரேமியா 31:25. எரேமியா 29, 30, 31 அதிகாரங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 வருடம் பாபிலோனின் சிறையிருப்பு முடிந்து தன் தேசத்திற்கு வந்து சுகித்திருப்பார்கள், கட்டப்படுவார்கள் என்ற நற்செய்தியை தீர்க்கதரிசி எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரின் தீர்க்கதரிசி, புலம்பெயல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாலும் நற்செய்தி சொல்லும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். புலம்பல், கண்ணீர் நிரந்தரமல்ல என்றும், அடிமைத்தனம், பாடுகளை அனுபவித்த தன் ஜனங்களுக்கு சந்தோஷமான நாட்களையும் வைத்திருக்கிறார் என்றும் உற்சாகப்படுத்துகிறார். இந்த வசனம் விடாய்த்த ஆத்துமா, தொய்ந்த ஆத்துமா என்றால் களைத்து போன, சோர்ந்து போன, இளைத்து போன, பலனிழந்த எல்லா ஆத்துமாக்களையும் புத்துணர்ச்சியினாலும் தேவன் புதுபலத்தினாலும் நிரப்புவார் என்பதாய் வாக்கு பண்ணுகிறார். அந்த வசனம் மிஸ்ஸஸ் டிரான்ஸ்லேஷனில் அழகாக குறிப்பிடப்படுகிறது. I'll refresh tired bodies, I'll restore tired souls. அதாவது, உங்கள் சோர்வடைந்த ஆத்மாவிலும் சரீரத்திலும் புது பலனையும் புத்துணர்ச்சியும் கட்டளையிடுவார். சோர்வு நீங்கி புதுபலன் அடைவீர்கள். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் விடாய்த்து தோய்ந்து போய் கிடக்கிற உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் புது பலனை, புத்துணர்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்கள் ஆத்துமாக்களின் வெறுமையை பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். நீங்கள் ஓடினாலும் சோர்ந்து போகாத பலன், நடந்தாலும் இளைப்படையாத பலன் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. உங்களால் முடியாததை தேவ பலத்தை சார்ந்து முடிப்பீர்கள். அறிக்கையிடுங்கள், புது பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமேன். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, எங்கள் சரீரம், ஆத்துமா சோர்ந்து போகும்போதெல்லாம் சோர்வை நீக்கி புது பலத்தால், புது உற்சாகத்தால் நிரப்பி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலும் புது பலனால், புது உற்சாகத்தால் நிரப்பும். கிறிஸ்துவின் பலனை சார்ந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.